வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்றைக்கி என் தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். இந்த ரெசிபி வந்து நாங்கள் சின்ன நேரம் கேட்க எங்களுக்கு எங்களோட மம்மி வந்து செய்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நான் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து நெக்டோ. இந்த நெக்டோவில் வந்து ஐஸ்கிரீம் செய்கிறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். Subscribe to my channel and hit the bell icon to get notified any updates. 35% whipping cream இருக்குது. இந்த whipping cream தான் நான் வந்து ஒரு 2 cups விட்டு நல்லா வந்து அடிக்க போகிறேன். 2 cups whipping cream இருக்குது. ஆனால் இந்த whipping cream இல்லாமல் நீங்கள் இந்த க்ரீமே போடாமல் வந்து தனியாக டின் பால்லையும் நெக்டோலையும் விட்டு நீங்கள் அடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஐஸ் வரும் உள்ளுக்கு. ஸோ நான் இப்போ வந்து இந்த whipping cream 2 cups whipping cream விட்டு அடிக்க போகிறேன். திக்காக நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்து நான் அடிக்க போகிறேன். ஸோ இந்த அப்படி நல்ல க்ரீமியாக வந்துருக்கு. எண்ணெய் வந்து க்ரீமியாக வரணும். ஆனால் உங்களோட மிக்சரை வந்து நிப்பாட்டி அடிங்க. எல்லாட்டிக்கும் மிக்சர் பலதாக போயிடும். நீங்கள் வந்து இந்த மிக்சர் மட்டும் இல்லை, நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் வயவிஸ்க் எதாலேயும் வந்து நீங்கள் வந்து இவ்வளோத்துக்கு நல்லா அடிச்சிங்கன்னா சரி. ஸோ இதை நான் இன்னும் கொஞ்சம் அடிக்க போகிறேன். வந்து இது முடிஞ்சுது. நான் இதை வந்து பீட் பண்ணி முடிஞ்சுது. இந்த இப்படி தான் வரணும். இந்த க்ரீம் நல்லா ஃபோல்ட் பண்ணுங்கள். ஒரு டின் மில்க் இருக்குது. இது நான் பாய்க்கு வந்து லோ ஃபேட். இந்த டின் மில்க் இதுக்குள்ள விட்டு இதோட நல்லா ஃபோல்ட் பண்ண போகிறேன். அடிக்க ஒன்றும் தேவையில்லை. இது நான் நல்லா வந்து இந்த டின் பாலையும் இந்த க்ரீமையும் வந்து ஒன்று சேர்க்க போகிறேன். இந்த நெக்டோ தான் எங்களோட மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த ஐஸ்கிரீமுக்கு. இந்த நெக்டோவிலேருந்து 1 கப் வந்து இதுக்குள்ள விட்டு இதோட வந்து கரைக்க போகிறேன். இதில் வந்து 1 கப் நெக்டோ இருக்குது. இதை சேர்த்து நான் இதுக்குள்ள விட போகிறேன். ரெடி. இதுதான் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து நான் இதை விட்டு பிளாஸ்டிக் ரேப் வந்து ஐஸ்கிரீம் ஆக்சுவலி வந்து தொடணும் இந்த க்ரீமை வந்து. ஸோ அந்த பிளாஸ்டிக் ரேப்பை வச்சுட்டு இந்த கீழே படுற மாதிரி சரியாக சர்ஃபேஸ் விட வந்து வைங்க அந்த பிளாஸ்டிக் ரேப்பை வச்சுட்டு. இப்போ இதை வந்து மூடி போட்டு நான் வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் ஒரு 6 hours. ஸோ 6 ஹவர்ஸுக்கு பிறகு என்ன ரிசல்ட்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஐஸ்கிரீம் வச்சு 6 hours ஆகிட்டுது. இதில் வந்து நான் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன். கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஜெல்லி ஏற்கனவே செய்து வச்சேன். நான் இதை ஷேடட் ரெயின்போ ஜெல்லி கொஞ்சம் செய்து வச்சேன். இப்போ அதையும் கொஞ்சம் போடுவோம். இதில் கஜு இருக்குது. கொஞ்சம் கஜு வந்து பீஸாக போட்டு வச்சேன். நான் அதையும் வந்து கொஞ்சம் கார்னிஷுக்கு போடுவோம். முழு கஜுவும் இருக்குது. ஸோ இதுதான் இந்த நெக்டோ ஐஸ்கிரீம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெக்டோ ஐஸ்கிரீம் எல்லாம் செய்து முடிஞ்சது. இதுதான் இந்த நெக்டோ ஐஸ்கிரீம். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றது வந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமுத்தி எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.